பிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக்ஸ் போடுங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் நான் போடுவேன். அதோட லிங்க் அண்ட் என்னோட இன்ஸ்டா ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, இல்லை ரெக்வெஸ்ட் எதுவாக இருந்தாலும், ஒரு ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி விஷ் ரெக்வெஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு போடுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்குன்னு இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட மறக்காமல் அதையும் வந்து சொல்லுங்கள் என்கிட்ட. ஒன்று டெலகிராமில் இல்லை இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் வந்து நான் மோஸ்ட்லி இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அண்ட் வந்து நான் உங்ககிட்ட லைக் வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் தாய்மாமா அந்த ஏஜ் கேப்பு 2 ஷார்ட் செகண்ட் பார்ட் போட்டிருந்தேன். எல்லாம் வந்து பிடிச்சிருக்கு, லைக் அதெல்லாமே வந்திருக்கு. லைக் நான் அதை வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்டிருந்துருப்பேன். லைக் நான் பாடினது ஃபஸ்ட்டு எபிசோடில் அது எப்படி இருந்துச்சு, லைக் கண்டினியூஸாக அந்த மாதிரி சாங்ஸ் வந்து இந்த மாதிரி எஃப்எஃப் ஒன் ஷாட்லலாம் பாடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வந்து நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். பட் யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ இந்த தடவையாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நாம் இன்றைக்கி வந்து வாடி என் செல்லக்குட்டியோட செகண்ட் 2 ஷார்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நான் இதில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா வந்து ஜேகே எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை, அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஸோ அதோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம அதில் இருந்தே கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி தான் வந்து லைக் ஒரு 1 வீக்கு இந்த மாதிரி தான் போகுது. எனக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆகுது, ரொம்பவும் அழறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி. சுஜியும் வந்து கேட்டிருப்பாங்க, அக்ஷயாவும் வந்து கேட்டிருப்பாங்க. யார் வந்து கேட்டுமே வந்து ஜங்குக் எங்கே இருக்கான்னு தெரியல. சுஜிக்கும் சுத்தமாகவும் தெரில. ஏன்னா அண்ணனாக இருந்தாலும் அவன் எப்போ வீட்டுக்கு வரான், எப்போ கிளம்பி போகிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு 1 வீக்கு ஸ்கிப் ஆகியிருக்கும். அப்போது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு வேளை அவன் அங்கே இருப்பானோ, லைக் நம்ம சீக்ரெட்டான இருக்கிற ஹைடவுட் பிளேஸில் ஒரு வேளை இருப்பானோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. உடனே டக்குன்னு வந்து அங்கே போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்கே போகிறாங்க. லைக் ஒயன் கூட வந்து அவங்க ஃப்ரெண்ட் அக்ஷயா அண்ட் சுஜி 2 பேருமே போகிறாங்க. அங்கே தான் ஜங்குக் உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்ருக்காரு. ஒயனுக்கு அப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. போய் ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணி லைக் அவன் மேலேயே விழுந்துடுறாங்க. ஜங்குக் எங்கே போகணும் ஜங்குக், ஏன் ஜங்குக் நீ ஒரு தடவை கூட என் காலை நீ பார்க்கவே இல்லை, ஒரு மெசேஜ் கூட நீ பண்ணவே இல்லை, ரீப்ளையும் பண்ணல, கால் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டேங்கிற ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பண்ண? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா ஜங்குக் அப்படின்னு அவங்க அழுதுட்ருக்காங்க. ஜங்குக்கு கோவம் வந்து ஒயனை தள்ளி விட்டு எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்காரு. செம்ம ஷாக் ஆகிருச்சு. ஒயனுக்கு ஷாக்கு, ஒயனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷாக்கு. ஜங்குக் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் எந்திரிச்சு ஓடுறாங்க. ஜங்குக் என்னாச்சு ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பிஹேவ் பண்ணுற, ஏன்டா என்னை தள்ளி விடுறேன், ஏன்டா இப்படி 1 வீக்காக வந்து என்னை பார்க்கல, ஒரு கால் மெசேஜ் எதுவுமே இல்லை, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து ஜங்குக் பின்னாடி போயிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வந்து அவரும் நிற்கிறாரு. நின்றுட்டு திரும்பி பார்க்குறாரு ஒயனை கோவமாக. ஏன் உனக்கு தெரியாது பாரு, உனக்கு தெரியாதா நான் ஏன் வந்து உன்னை அவாய்ட் பண்ணுறேன், இக்னோர் பண்ணுறேன், ஏன் பேசாமல் இருக்குன்னு உனக்கு தெரியாது பாரு. தெரியல ஜங்குக், ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு வந்து ஒயன் கேட்கும்போது ஜங்குக் வந்து அவரோட ஃபோனை எடுத்து காட்டுறாரு. அதில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். எப்படின்னா வந்து ஒயனும் யோன்ஜனும் கிளப்பில் கிஸ் பண்ணுற மாதிரியான அந்த கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த அவங்க 2 பேரும் இருந்த அந்த ஆங்கிளில் வந்து அப்படி பார்க்கும்போது கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அதை பார்த்தோன்னே ஒயனுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து ரொம்ப கோவமாக, இப்போ எதுன்னு தெரிஞ்சிச்சுல, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத, உன்னெல்லாம் போய் நான் லவ் பண்ணேன்னு நினைக்கும் போது எனக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலப்படுத்திட்டல என்ன, போ அவன் கூடயே போய் சந்தோஷமாக இருந்துக்கோ,
கோவமா சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஜங்குக் கிட்ட ஒயின் எவ்வளவோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக் அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு அவர் எவ்வளவோ சொல்ல வராங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. போயிட்டு லைக் என்ன ஆகுதுன்னா, அவரோட கிளாஸில் ரொம்ப கோவமாக தான் உட்காந்துட்ருக்காரு. அங்கேருந்து எல்லாருக்குமே தெரியுது. டேங்க்கு, ஜிமினுக்கு எல்லாருக்குமே இவன் ரொம்ப கோவமாக இருக்கான். ஏன் கோவமாக இருக்கான்ட்டு தெரில. அப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறமா தான் வந்து ஜங்குக் வந்து லைக் இப்போ எல்லாருமே பிடிஎஸ் எல்லாருமே அந்த ஒட்டுக்கா ஒன்றா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜங்குக் சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சுத்தமாக நம்பவே முடியல. ஆனால் ஜங்குக் கிட்ட சொல்ல இந்த மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, அவங்க எவ்வளோ இதாக வந்து என்கிட்ட பேசினா தெரியுமா, இதெல்லாம் காட்டினா தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து அப்படி தான் நடந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக நம்பிட்டாங்க. உண்மையாக ஒயன் வந்து யோன்ஜனை கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்படியே தான் டைம்ஸ் போயிட்டே இருக்குது. லைக் ஒயனா பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணுறாங்க. ஒயன் சொல்ல வரதை கொஞ்சம் கூட வந்து கேட்கவே இல்லை. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது ஒயனுக்கு. ஒயன் கஷ்டமாக இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருக்குது. லைக் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்படியே தான் கொஞ்சம் டேஸும் போகுது. ஒயனும் ரொம்ப சேடாக இருக்காங்க. ஜேகே ரொம்ப கோவமாக இருக்கார். எப்போ ஒயன் வந்து ஜங்குக் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போகும்போதும் அவர் வந்து கோவமாக எதாவது ரொம்ப ஹார்ஷாக திட்டி விட்டுறாரு. ஒயனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது லைக் ஜங்குக் இப்படி திட்டுறது. அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட வந்து கெஞ்ச மாட்டேன்டா. அவங்க சொல்கிறாங்க இனிமேல் உங்ககிட்ட இருந்து கெஞ்ச மாட்டேன், ஆனால் எப்போ உனக்கு உண்மை தெரிய வருதோ அப்போ வந்து நீ கண்டிப்பாக இதுக்காக வருத்தப்படுவ, அப்போ நீ வந்து என்கிட்ட கெஞ்சுவ, அப்போ நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு சமக்கம் வந்து நான் தான் கோபமாக இருக்கணும், நான் தான் இதில் சொல்லணும், ஆனால் அவள் சொல்லிட்டு போகிறா, எவ்வளோ தைரியம் அவளுக்கு, அந்த மாதிரியான ஒரு கோபம் இருந்தாலும் ஆனால் ஒயன் சொன்னது வந்து ஒரு மாதிரி அவருக்கு ஃபீல் கொடுக்குது. லைக் ஒரு மாதிரி என்ன குற்ற உணர்ச்சியாக ஒரு மாதிரி டவுட்டாக ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு கொடுக்குது. பட் ஆனால் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து அக்ஷயா சைடு பார்க்கலாம். அக்ஷயா வந்து அவங்க லைப்ரரியில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போது வந்து ஜேஹோப் வராரு. அவர் பார்க்குறாரு லைக் அக்ஷயா லைப்ரரியில் உட்காந்துட்ருக்கிறத. அவரும் போய் பக்கத்தில் உட்கார்றாரு. பட் ஆனால் அக்ஷயா கண்டுக்கல, இக்னோர் பண்ணுறாங்க. ஏன் இவன் என்னை இப்படி இக்னோர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவர் கையை வந்து அக்ஷயா கையை பிடிக்கிறாரு. பட் ஆனால் கையை உதறி விட்டுறாங்க அக்ஷயா. என்னாச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, ஏன் என்னை கையை பிடிச்சா உதறி விடுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. ஏன் உங்களுக்கு தெரியாதா ஹோபி? தெரியலையே, தெரிஞ்சிருந்தா நான் ஏன் வந்து இப்படி பண்ண போகிறேன், என் மேலே ஏதாவது கோவமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அப்படி இருந்தால் சாரிடி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ லவ் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அக்ஷயா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோபியும் வந்து கொஞ்ச நாள் கழித்து அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ஒரு கப்பலு. அப்படி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. என்னாச்சுடி சொல்லுடி அப்படின்னு ஹோபி கேட்குறாரு. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு ஜங்குக் பண்ணுற வேலை தான், அவன் என்னடி பண்ணா, அவன் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கான். என்ன கரெக்டாக பண்ணிகிட்ருக்கான், அங்கே நானும் தான் இருந்தேன், சுஜியும் தான் இருந்தோம், நாங்கள் 3 பேருமே அங்கே தான் இருந்தோம். ஆனால் அவள் கிஸ் எல்லாம் பண்ணவே இல்லை ஹோபி. உன் லவ் அவ்வளோதானா? ஒருவேளை நானும் இதே பொசிஷனில் இருந்து தான் நீயும் என்னை இந்த மாதிரி தான் சந்தேகப்பட்டிருப்பியா, இன்னொருத்தனுக்கு நான் கிஸ் பண்ணியிருப்பேன்ட்டு. என்னால் சுத்தமாக இது வந்து ஏற்றுக்கவே முடியல ஹோபி. அவள் கிஸ் பண்ணலை. பட் ஆனால் அந்த ஆங்கிள் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஆனால் கூட இருந்தது நானும் இருந்தோம், சுஜியும் இருந்தோம். ஆனால் அவள் அந்த மாதிரி கிஸ் எதுவுமே பண்ணலை. தயவு செஞ்சு உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வை, அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவள் எவ்வளோ கஷ்டப்படுற தெரியுமா, எங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவள் இப்படி கஷ்டமாக இருக்கும்போது நான் மட்டும் எப்படி உன் கூட லவ்வில் இருக்க முடியும், பேசாமல் பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா இங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஹோபிகா சாக்கு, என்னது பிரேக்கப், நில்லுடி, அவங்க 2 பேரும் சண்டை போட்டால் நான் என்னடி பண்ணுறது, நான் என்ன பண்ணுறதுன்னா உன் ஃப்ரெண்டு தானே, உன்னோட ஜூனியர் தானே, சொல்லி புரிய வை
அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷய் அங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ, இவங்க சண்டையில் ஏன் லவ் இப்படி ஆகுதே, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ, எதுக்கும் நம்ம அவகிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து ஜங்கு கிட்ட பேச போகிறாரு. இப்போ வந்து நம்ம சுஜி சைடு பார்க்கலாம். எப்போ இந்த ஜங்குக்கும் ஒயனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சோ அப்போதுலேருந்து சுஜி வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ன தான் அவங்க பேச வந்து ட்ரை பண்ணாலும் அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை, இக்னோர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டேக்கு செம்ம காண்டு கோவம். அவங்க சண்டை போடுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இவன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கோவம். டே என்ன பண்ணுறாரு, ஒரு கிளாஸ் ரூமில் ஒழிஞ்சிட்ருக்காரு. ஸோ கேஷுவலாக எப்பவும் போல் அந்த கிளாஸ் ரூமை தாண்டி தான் சுஜி வந்து போயாகணும். ஸோ அவங்க வந்து போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டேங் வந்து சுஜியோட கையை பிடிச்சி இழுத்து உள்ளார இழுத்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. டோரை க்ளோஸ் பண்ணி சுஜியோட வாயை க்ளோஸ் பண்ணிடுறாரு கையை வச்சு. செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஒயிடஸில் பார்க்குறாங்க டயாங்க. பார்த்ததுமே செம்ம கோவம். உடனே அவனை தள்ளி விட்டு பேக் போட்டிருந்த பேகை கழட்டி செம்மையாக அடிக்கிறாங்க. அடிக்காதடி அடிக்காதடி, வலிக்குதுடி வலிக்குதுடி, வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கையை பிடிச்சி என்னையே உள்ளார இழுத்து என்ன வேலை பார்க்க வர, எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிக்காதடி அடிக்காதடி, வாயில் நல்லா அசிங்கமாக வருது, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க போக பார்க்குறாங்க. பட் ஆனால் டேங் வந்து பேக்கப் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் பொறுமையாக நான் சொல்கிறது கேள்றி, கையெடு டேங். முடியாது, முதல்ல நான் பொறுமையாக சொல்கிறது கேளு. நான் எதுக்குடா கேட்கணும். உன் ஃப்ரெண்டு கேட்டானா சொல்லு, நான் மட்டும் என்ன மைத்துக்கிட்டா நான் கேட்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க சண்டையில் நான் என்னடி பண்ணுவேன், ஏன் உன் ஃப்ரெண்டு வந்து நீ சொன்னால் கேட்க மாட்டானா, அவ்வளோ சீன் போடுறான், கொஞ்சமாச்சும் வந்து அவள் சொல்ல வர்றது ஏதாவது காது கொடுத்து கேட்குறானா, எல்லாம் வந்து இதே மாதிரி தான் தெரியுதுங்க. கொஞ்சம் கூட லவ்வில் ட்ரஸ்ட்டு லாயல் எந்த மயிரும் கிடையாது. வேணுன்ட்டு ஒயனை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக இன்னொருத்தி கூட சுற்றிட்டு தானே இருக்கிறான் அவன். அவன்லாம் அண்ணன்னு சொல்லிக்கவே எனக்கு அப்படியே வருது காண்டு. அவன் பண்ணுறதுக்கு நான் என்னாடி பண்ண முடியும் அப்படின்னு டேங் சொல்கிறாரு. வேண்டாம் டேங், ஒழுங்கா கையை எடுத்துரு, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. என்னாடி இப்போது அவன் பண்ணதுக்கு நான் என்னடி பண்ண முடியும். உன் ஒயன் மட்டும் என்ன குடிச்சிட்டு கிஸ் பண்ணலையா, எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எத்து விடுறாங்க. டயாங்க மூங்கிலேயே அவர் அடி லைக் செம்மையாக ரெட்டிஷ் ஆயிடுச்சு, பிளட்டு வேற வந்துடுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு ஒயனையே வந்து இப்படி பேசுவ, நானும் அங்கே தான் இருந்தேன், உனக்கு தெரியாதா, நீ தானடா வந்து கூப்பிட்டு போனேன். எதுவுமே நடக்கலை அங்கே, அந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் அப்படி தெரியுது. சொல்லி அந்த மரமண்டைக்கு புரிய வை, இதுக்கு மேலே என்னால் முடியாது, பேசாமல் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணனா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், சும்மா இருக்க மாட்டேன்டாயாங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ, இவ்வளோங்க சண்டையில் ஏன் லவ் இப்படி ஆகுது, அதுவும் என்ன அடி எப்போ என்னமா வலிக்குது, மூங்கு பிளட்டு வேற வந்துருச்சு சரி அப்படின்ற மாதிரி டயாங்கும் வந்து ஜங்குக்கு பார்க்க போகிறாரு. ஒரு வேளை உண்மையாக இருந்தால் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. இப்போ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல ஆஜராயிருக்காங்க ஜங்குக்கை தவிர. ஸோ ஜங்குக்காக தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் கால் பண்ணி இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஜங்குக்கும் அங்கே வராரு. வந்து கேட்குறாரு, எதுக்கு வந்து இல்லை என்ன வர சொன்னீங்க, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், என்ன அப்படி என்ன பேசணும் என்கிட்ட, முதல்ல உட்காரு ஜிமின் தான் சொல்கிறாரு. என்னன்னு சீக்கிரம் சொல்லு, உட்காரு அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. ஜின் சொன்னதுமே வேறு எதுவுமே பேசாமல் நம்ம ஜங்குக்கும் உட்காந்துடுறாரு. நாங்கள் உங்ககிட்ட தான் பேசணும் வயனை பற்றி, இதை பாருங்க, அவளை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க, நான் கேட்க விரும்பலை, அந்த மாதிரி ஒரு துரோகி நான் கேட்க விரும்பலை, வாய மூடு நம்ஜுன்னு சொல்கிறாரு. நீ உன்னோட சைடை மட்டும் பார்க்குற, அவளோட சைடையும் ஒரு தடவை கேட்டு பாரு. எனக்கு என்னமோ எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வேளை அந்த மாதிரி நடக்காமல் அவன் உன்னை பழிவாங்கிறதுக்காக அவன் எதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்துருக்கலாம்ல, அவளோட சைடையும் நீ கொஞ்சம் கேட்டுப்பாரு,
முதல்ல யோஞ்சனை புடி, அவனை அடிச்சு கேட்டா கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுவான் அப்படின்னு வந்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. அப்போ டேயாங்கும் ஹோப்பியும் மனசுல நினைச்சுக்கிறாங்க, ஆமாண்டா போய் புட்றா புடிச்சு அட்றா, அப்போ தாண்டா எங்க லவ் ரூட்டு கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் திங்க் பண்றாரு, சரி அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போறாங்க. லைக் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே யோஞ்சன் கேங் இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. அந்த கேங் வந்து யோஞ்சன் கேங் வந்து செம்மையா வந்து பேசி சிரிச்சுட்டு ஜங்குக் எப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறான், எப்படி வந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் போறாரு, யோஞ்சன் மூஞ்சில ஒரே பஞ்சு தான். ஸோ அவங்க வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஜங்குக் வருவான் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எவன்டா அதுன்னு திரும்பி பார்த்தோன்னே ஜங்குக்கு பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஜங்குக் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தோ ஜனம் அடிச்சிருப்படா அப்படின்னு யோஞ்சனு. உடனே ஜங்குக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை பத்தி பேசி கிண்டல் பண்ணிருப்ப, இன்னைக்கு நீ செத்தடா, ஒழுங்கா நீ உண்மையை சொல்லிடா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத மாதிரி ரெண்டு கேங்குமே செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்கு. யோஞ்சனை பிடிச்சி செம்ம அடிக்கிறாரு. மொத்த கோவத்தையும் வந்து ஜங்குக் வந்து யோஞ்சன் மேலே இறக்குறாரு. சொல்றா உண்மையை சொல்றா, இல்லைன்னு வச்சுக்க இந்த இடத்துலயே உன்னை குழி தோண்டி சமாதி ஆக்கிடுவேன். உடனே நம்ஜூன் யோஞ்சனுக்கு செம்மையா வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. லைக் வந்து அவரை தடுக்கவும் முடியல, திருப்பி அடிக்கவும் முடியல ஜங்குக்க. நான் சொல்லிடுறேன் அடிக்காத நிறுத்து அப்படின்னு சொன்னதுமே தான் ஜங்குக் வந்து விடுறாரு. அப்பவும் வந்து ஃபுல்லா விடல, ஒரு யோஞ்சனோட காலரை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காரு. சொல்றா, அங்க உண்மையிலேயே இன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு? ஓயன் உன்னை கிஸ் பண்ணாளா? இல்ல அவ பண்ணல. நான் தான் வந்து உன்னை பழி வாங்குறதுக்காக அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்தேன். அவள் கிஸ் பண்ணலை, என்னை தள்ளி விட்டுட்டா, அவள் கிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஜங்குக்கும் வந்து தெரியுது. ரொம்ப கில்ட்டாக ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுறாரு. யோஞ்சன் மூஞ்சில் ஓங்கி ஒரு குத்திடுறாரு. யோஞ்சனும் வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இப்போ ஒயனை தேடி தான் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு ஜங்குக்கு. மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் வந்து கிளாஸ் லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜங்குக் பிள்ளார் வர்றாரு. ஓயன், நான் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. உடனே ப்ரொஃபஸர் தான், என்ன ஜங்குக் பண்ணிக்கிட்டு இருக்க, வெளியில போ, கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ப்ரொஃபஸரை பார்த்து ஒரே லுக்கு தான். ப்ரொஃபஸர் சைலண்ட் ஆயிடுறாரு. ஒயனுக்கு செம கோவம். இதை பாருங்க சீனியர், தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு போயிருங்க, எங்க கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்றாங்க. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒயன், கிளம்பி வா. சுஜிக்கு செம கோவம். நீங்க சொன்னா அவ வந்துடணுமா? அவ என்ன உங்க அடிமையா? நீங்க கூப்பிட்ட உடனே வந்து வர்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்றாங்க. ஜங்குக்கு செம கோவம். ஏய், வாயை மூடிட்டுரு, வாயை உடைச்சிருவேன், நான் உன்கிட்ட பேசலடி, அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோவமா சுஜியை திட்டுறாரு. உடனே டயாங்கு கோவம் வந்துச்சு. டேய், இப்போ எதுக்குடா நீ அவளை திட்டிட்டு இருக்க? அவ அப்படி என்னடா சொல்லிட்டா? அவ ஃப்ரெண்டுக்கு அவ சப்போர்ட் பண்ணி பேசுறா, அதுக்கு ஏன்டா நீ அவளை திட்டுற அப்படின்ற மாதிரி டயாங்கு சொல்றாரு. அவளை திட்டினா உனக்கு என்னடா? அவ்வளோ திட்டினா உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. அவன் உன் தங்கச்சிடா. எனக்கு தானே தங்கச்சி, உனக்கு இல்லைல்ல, மூட்டுரு அப்படின்ற மாதிரி டயாங்க வந்து ஜங்குக் திட்டுறாரு. சுஜிக்கு செம்மக்கம் வந்துருச்சு. நீ என்ன பெரிய புடுங்கியாடா? நீ சொன்னா அவ வரதுக்கு பெரிய இவனா நீ? ஒரு மயிரும் நீ இங்க புடுங்க முடியாது, உன் வேலையை பார்த்துட்டு வெளியில போடா. இது கிளாஸ் டைம்ல எப்படி பிஹேவ் பண்றதுன்னு கூட பேசிக் சென்ஸ் இல்லையா உனக்கு? அதானே, நீ உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுன்றது ஒன்று இருந்தா தானே அப்படிலாம் யோசிக்கிற திறமை தான் உனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, சண்டை போடுறது மட்டும்தானே உன் மண்டையில் இருக்குது, அதை தவிர வேற என்ன இருக்குது? அறிவு கிட்டவன் தானடா நீ அப்படின்ட்டு சொல்லும்போது சுருன்னு ஏறுது ஜங்குக்கு. ஆல்ரெடி வந்து அவர் செம கோவத்தில் இருந்திருப்பாரு. சுஜி இப்படி சொன்னதும் செம்ம கோவம் வந்துருச்சு. நேராக சுஜி கிட்ட தான் வராரு டயாங்கா. ஐயோ, கோவத்தில் இடிச்சிட்டு போகிறான். அவ்வளோதான், என் லவ் புட்டுக்குமே அப்படின்ற மாதிரி டயாங். டே மச்சான் வேண்டாண்டா. ஜிமினும் தடுக்கிறாரு, ஆனால் யாருமே வந்து கேட்குற மாதிரி இல்லை.
லைக் வந்து அடிக்க வராரு. பட் ஆனால் அந்த டைமில் ஒயன் வந்து முன்னாடி நின்றுக்கிறாங்க சுஜி முன்னாடி. அட்ரா அடி, என் ஃப்ரெண்டு எனக்காக பேசுவா, அதுக்கு நான் தானே காரணம், அட்ரா என்ன அட்ரா அப்படின்ற மாதிரி வந்து ஒயன் நிற்கிறாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான், அந்த ஹேண்ட் அப்படியே வந்து காற்றுல நிற்கிது. அவர் அப்படியே கீழே கையை போட்டு ஒயன்கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஒயன், நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், வா. நான் எதுக்கு வரணும்? எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொன்னேன், கெஞ்சினேன், ஆனால் நான் சொன்னதை நீ கேட்டியா? 5 நிமிஷமாச்சும் நின்னியா இல்லை 2 நிமிஷம் தான் நின்னியா? நான் மட்டும் என்ன எத்துக்கு வந்து நான் டேஷுக்கு நிற்கணும், நீ சொன்னா வரணும் அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க. டேய் வேண்டாண்டா, வா, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, தேவையில்லாமல் பிரச்சனை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஷுகாவும் அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் கிளாஸ் எல்லாம் நடக்குது, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு லஞ்ச் பிரேக்கு, அந்த டைம் வந்து கேன்டீனில் வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. லைக் வந்து ஒயனு அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும், சுஜி அக்ஷயா 2 பேருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்ஷயாவுக்கு இந்த மாதிரி கோவம் சண்டை இதெல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ அதனால மோஸ்ட்லி இன்வால்வ் ஆக மாட்டாங்க, காமாக தான் வந்து இருப்பாங்க, லைக் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல. சுஜி பக்கத்தில் டயாங்கு, அக்ஷயா பக்கத்தில் வந்து நம்ம ஹோபி உட்காடுறாங்க. லைக் ஒயனுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜங்குக் உட்காடுறாரு. அண்ட் மற்ற மெம்பர்ஸும் அப்படியே வந்து அங்கே உட்காடுறாங்க. ஆனால் ஒயன் வந்து ஜங்குக்கு ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. அவர் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒயனு. ஒயன், என்னை பாரு, உன் பக்கத்தில் தானே, உன் எதிர்க்க தானே உட்காந்துட்டு இருக்கேன், என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க வர்றாரு. பட் ஆனால் கையை அவங்க எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் டயாங்கு, சுஜிக்கு பக்கத்தில் டயாங்கும் அக்ஷயா பக்கத்தில் ஹோபி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, லைக் டயாங் வந்து சுஜியோட பாக்ஸை எடுத்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. லைக் வந்து இந்த சைடு அக்ஷயாவுக்கு வந்து ஹோபி என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்ம காண்டாகுது 2 பேருக்குமே. உடனே 2 பேருமே எந்திரிக்கிறாங்க. ஒயன் வாடி போகலாம், இங்கே இருந்தால் தேவையில்லாமல் கண்ட கண்ட விஷயங்களெல்லாம் பார்க்க வேண்டியதாக கேட்க வேண்டியதாக இருக்கும், வாடி போகலாம் அப்படின்னு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒயனும் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து மூடுறாங்க. குள்ளச்சி, என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது, அப்படி தாண்டா நீளம், என்னடா உனக்கு, மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு தாண்டி நீ வரணும், வந்தால் என்ன ஆகும்னு தெரில, தெரியும்ல, என்னடா என்ன பண்ணுவ, என்ன அடிப்பியா, அது மட்டும் தானடா உனக்கு தெரியும், அடுத்தவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கே புரிய போகுது, அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்களா வருத்தப்படுறாங்களா, நம்ம சொல்கிறத கேட்குறாங்களா, அதெல்லாம் என்ன மயிரும் உனக்கு கிடையாதுல்ல, அப்படியே இருந்துட்டு சாகு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. லைக் ஏன்னா ஒயனோட ஃபீலிங்ஸ் அவர் கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணல அப்படின்ற எல்லாமே வந்து எந்த மாதிரி அவங்க ஒயன் வந்து அவ்வளோ வந்து பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, கெஞ்சிருப்பாங்க, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது, கொஞ்சம் ஹர்ட்டும் ஆகுது. இப்படியே தான் ஒரு வருஷமே போயிடுது. ஒரு வருஷமாக கெஞ்சிக்கிட்டே தான் இருந்திருப்பாரு ஜங்குக்கு. ஒயன் கண்டுக்கவே இல்லை. அண்ட் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபைன் டே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒயனு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து காலேஜ் முடிச்சு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வந்து அவங்க முன்னாடி ஒரு கார் நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒரு கை வந்து 3 பேத்தையுமே உள்ளார இழுத்துட்டு மயக்க மருந்து அந்த இருக்கும்ல, ஸோ அதை அவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு அவங்க மயக்கம் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறாங்க. ஒரு பிளேஸில் லைக் அவங்க படுத்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தரையிலேருந்து எந்திரிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது அவங்களுக்கு. நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் இது, யாராச்சும் இருக்கீங்களா, சுஜி அக்ஷயா எங்கடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. லைட் ஆன் ஆனதுமே வந்து லைக் அவங்க மேலே ஃப்ளவர்ஸாக கீழே விழுது. அங்கே அந்த இடமே வந்து லைக் என்ன ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு மாதிரி தான் இருக்குது. லைக் வந்து டெக்கரேஷன்ஸு, அங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு, சின்ன ஒரு குட்டி மினி ஃபேண்டசி வேர்ல்டு இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்குது. சமஷாக்காக வந்து சுற்றி பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டே வரும்போது அங்கே ஒரு போர்டு இருக்குது, வில் யூ ஃபர்கிவ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு இருக்குது. ஜங்குக்
பை ஜங்குக் அப்படின்ற மாதிரி அங்கே போர்டு ஒன்று இருக்குது. அதை பார்த்ததுமே வந்து ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகுது. ஜங்குக் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோபமும் குறைஞ்சி இருக்கும். லைக் வந்து மன்னிச்சு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அதை அவங்க வெளியில் காட்டவே இல்லை. எவ்வளோ கெஞ்சுறானா கெஞ்சட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒயன் என் செல்லக்குட்டி அப்படின்னு கேட்டதுமே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. லைக் டியரி ஐஸோடு தான் வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஜங்குக் நின்றுக்கிட்டு இருக்காரு, ஒயனும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க ஒயனோட ஜங்குக்கோட கையில் வந்து மைக் இருக்குது. அவர் பிடிச்சிக்கிட்டே தான் வந்து இந்த மாதிரி சாரி என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தாண்டி, இந்த ஒரு வருஷமாக உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கேன், லைஃப் லாங் நான் கெஞ்சறதுக்கு தயாராக தான் இருக்கேன், என்னை ஒதுக்காத, பேசாமல் இருக்காதடி, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து லைக் ஒயன் வந்து இந்த சாங்கை பாடுறாங்க. ரோஜா பூவை காயம் செய்தால் நியாயமா, பேசி பேசி என் உடல் என்ன தேருமா. இப்போ ஜங்குக்கும் பதிலுக்கு பாடுறாரு. இல்லாமலே வாழ்வது இன்பம், இரண்டும் இல்லை என்பது துன்பம், அஹிம்சை முறையில் கொலாது, ஆரோடு மன்னிப்பாயா மன்னிப்பாயா சொல்லடி என் சகியே. Oyan, I'm so sorry டி பொண்டாட்டி, I'm so sorry, I love you so much டி, சாரி டி அப்படின்னு வந்து ஜங்குக் மீல் பண்ணிடுறாரு. ஒயன் வேகமாக போய் ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கு ஜங்குக்கு ஆப்போசிட்டில் நீல் பண்ணிட்டு செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழறாங்க ரெண்டு பேருமே. ஒரே வந்து கொஞ்சம் அழுகுதுட்டு அப்படியே ஒயன் வந்து ஜங்குக் ஓட ஃபேஸை பிடிச்சி செம்மையாக வந்து ஃபேஸ் ஃபுல்லுமே கிஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து சுஜிக்கு பக்கத்தில் டயாங்கு, ஹோபிக்கு பக்கத்தில் வந்து யாக்ஷி. லைக் இந்த மாதிரி மூணு பேருமே வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அங்கே வந்து ஜேகேவும் ஒயனும் வந்து அப்படியே ஒரு டீப் கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. இங்கே வந்து டயாங் வந்து சுஜியோட ஷோல்டர்ஸில் கையை போட்டு, அப்புறம் என்ன ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு, இப்போது இனி நம்ம ரூட்டு கிளியர் தானே, நினப்பு தான் உனக்கு, நான் எப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன், உன் லவ்வே நான் அக்செப்ட் பண்ணலையே, அப்புறம் எப்படிறா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க தள்ளி விடுறாங்க சுஜி. ஏது என்னாடி என்னடி எல்லாம் அப்படிதான் தலை போப்போ, எனக்கெல்லாம் வந்து அப்படியே வந்து வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் தான் எனக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குறாங்க. ஏது என்னது இது, அப்போ இந்த பக்கம் டார்கெட் பண்ணி திரும்புற அப்படின்னு ஜின்னு, என் ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், என்ன பொழந்துருவாளே அப்படின்ற மாதிரி ஜின்னு. இதை பாரு தங்கச்சி, எனக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கு, என் பொண்டாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவள் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா, ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. எது உங்களுக்கு ஆள் இருக்கா, இது எப்படா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து மற்றவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேஹோப்பும் அக்ஷயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பேச்சப் ஆகிருப்பாங்க. ஜேஹோப் வந்து அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, வா பேபி நம்ம வந்து ஜாலியாக டேட்டு போகலாம், அப்படியே குட்டி குட்டி ரொமான்ஸு போடலாமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் இதோட இந்த ஹாப்பியான ஒரு 1 ஷாட்டை நான் 2 ஷாட்டை முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்ட்ராபெரிஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் இருக்கும். என்னோட இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டெலகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து வாடி என் செல்லக்குட்டி போனஸ் பார்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போனஸ் பார்ட் போடுவேன்.
அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 பேராவது போனஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மட்டும்தான் போனஸ் பார்ட் வரும், இல்லைனா வராது. அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்டா ஃபிக்ஸி, சைனிங் ஆஃப் பை ஃபிக்ஸி குயின்.